தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தனியரசு, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலை ரொம்ப ஆழ்ந்து பார்க்குற நபர். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வாங்கன்னு பேசின முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இன்றைக்கு அரைவேக்காட்டுத்தனமான கருத்தை இபிஎஸ் சொல்கிறாருன்னு சொல்கிறது, ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்த வாய்ஸ் அவர் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு மறுக்கிறாரா, அல்லது களத்தோட யதார்த்தத்தை புரியாமல் பேசக்கூடிய ஒரு தொன்மையாக இருக்கா? இன்னொன்று, முதலமைச்சர் அவருடைய இடத்திலிருந்து இறங்கி பேசுகிறாரு, பேச தெரியலன்ற ஒரு வருத்தத்தை முன்வைக்கிறார் இல்லையா தமிழ்மணி மூத்த வழக்கறிஞர்? இல்லை, பெரும்பாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டார், மிக பெரும்பாலும் பயன்படுத்தவே மாட்டார். இதில் அரைவேக்காடு என்பதில் ஒரு முழுமையாக தெரிஞ்சிக்காமல் ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி சொல்கிறார் அப்படிங்கிறத ஆளுங்கட்சி நாட்டினுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன். பொதுவாக இப்போ இந்த விவாதம் சரியானது, நம்ம நியூஸ் தமிழ் சரியாக பண்ணியிருக்காங்க. அதாவது பிரதான ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அந்த இருதுருவ அரசியலுக்குள்ளே நம்ம அந்த விவாதத்தை இப்போ முதலமைச்சர் மீது ஆளுகிற அரசின் மீது ஒரு பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பட்டியலிடுகிறார். பட்டியலிட்ட எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளுகிற கட்சியின் தலைவர் நாட்டின் முதல்வர் பதிலளிக்கிறார். அப்போ பதிலளிக்கும் போது கூட அவர் சொல்கிறார், இல்லை அது பதில் அளிக்கலைன்றார். இல்லை, தமிழ்மணி சொல்லும் பொழுது 2024 மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் ஆதாரத்தை காட்டி ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் வீடியோ போடுறாரு. அப்போது விமர்சனத்தால் எதிர்கொள்ளணும், ஆதாரத்தினுடைய அடிப்படையில் சொல்லணும் இல்லையா? இப்போ இங்கே தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே இபிஎஸ் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எஸ் ஆர் நோன்னு சொல்லக்கூட பதில் சொல்லலாம் இல்லையா? அறவேக்காட்டுத்தனம்ன்ற ஒரு ஸ்கேல் எடுக்கிறார்ல, அதான தவறு? இல்லை, நான் நேற்று சிஎமோட பேச்சில் சொல்கிறார் அவர். எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த குற்றச்சாட்டை இந்த பட்டியல்களெல்லாம் அவர் நாளிதழ்களில் படிக்காமல், அல்லது எங்களுடைய அந்த மனுக்கள், அந்த எத்தனை மனுக்கள் வாங்கணும், நாங்கள் என்ன வாக்குறுதியில் தந்தோம், நிறைவேற்றப்பட்டதையெல்லாம் நான் ஏற்கனவே பட்டியலிட்டிருக்கிறேன், சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கேன், ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் பட்டியலிட்டு சொல்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் இவைகளெல்லாம் தெரிந்து நாளிதழில் வந்ததையெல்லாம் படித்து பார்த்து அரசினுடைய எல்லா வகையான செய்திகளையும் நாங்கள் நாளுக்கு நாள் எதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோம், எந்தெந்த எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை அவதூறாக சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு அவர் சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் சொல்கிறார், நான் நேரடியாக எடப்பாடிக்கு அதை சொல்லலை, ஆனாலும் நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கடமை என்பதனால் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அந்த 4,60,000 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சேலத்தில் இப்போ ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு மேட்டூர் அணை நீர் திறப்புக்கு போகும்போது 2 மாணவ செல்வங்கள் மனு தர்றாங்க. அதை அரை மணி நேரத்தில் அந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு நங்கவெள்ளி ஒன்றியத்தில் இருக்கிற அரசு பள்ளி கழிப்பறை சுற்றுச்சுவரெல்லாம் உத்தரவு செய்யப்பட்டதெல்லாம் அவருடைய சொந்த மாவட்டத்தில், எடப்பாடியுடைய மாவட்டத்திலேயே மனுக்களின் மீது முதல்வர் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதையெல்லாம் முதல்வர் பார்க்கிறாரா இல்லையா? அந்த செய்தி ஒரு நாளிதழ் குறிப்பிட்டு சொல்கிறார் தினமலர். நாளிதழில் அந்த செய்தியை பாராட்டி, அந்த சம்பவத்தை பாராட்டுகிறார்கள். அப்போ யாரோ தெருவில் இருக்கிற குழந்தைகள் கொடுக்குற மனுவின் மீது கூட அரசின் பார்வை ஆழமாக பார்த்து அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு உத்தரவு செய்யப்பட்டிருச்சுக்கிறார். அந்த 2 கோரிக்கைகளுமே இல்லை, அது சொல்கிறது ஓகே. ஆனால் தமிழ்மொழி ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப சரியான இடத்துல சொல்கிறார் இல்லையா? ஒரு கம்பேரிசன், இந்த அரசின் மீதான விமர்சனத்தை அரசு செயல்படுத்திச்சா சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் மட்டும் வைக்கல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சண்முகமே வைக்கிறார் இல்லையா? அப்போது இபிஎஸ் அறவேக்காட்டுத்தனமான அரசியல் பண்ணுறாருன்னா சண்முகம் என்ன அரசியல் பண்ணுறாருன்ற ஒரு கேள்வியை பிரதானமாக எழுப்புறாருல. இல்லை, அது இப்போ ஜனநாயக நாட்டிலேயே இப்போ ஒவ்வொருவரும் ஒரு அரசின் மீது அல்லது அரசுக்கு ஏற்கனவே தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படி கேட்பதற்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு பாகுபாடு இல்லாமல், அது இன்னும் நீங்கள் பாலகிருஷ்ணனை இதற்கு முன்பு சண்முகனுக்கு முன்னாடி இருந்த பாலகிருஷ்ணன் ஐயா ஒரு மாநாட்டில் பேரணியில் சொல்கிறார், இது சர்வாதிகார ஆட்சினே சொல்கிறார். அந்த மாநாட்டுக்கு பேரணிக்கு அனுமதி தராத பொழுது அதே மாதிரி சாம்சங் தொழிற்சங்க பிரச்சனையில் சவுந்தரராஜன் மிக கடுமையான விவாதம். அப்போ சிபிஎம் வெர்சஸ் திமுக அப்படிங்கிறத நம்ம விவாதத்தை எடுத்து விவாதிக்கிற அளவுக்கு ஒரு மோதல் போக்க பார்த்தோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அவங்க அந்த கொடியேற்று சிக்கல் பல நெருக்கடிகளை நம்ம விவாதித்தோம். இதெல்லாம் ஜனநாயகத்தில் ஆக்கப்பூர்வமான ஒன்று, ஆரோக்கியமான ஒன்று. இப்போ நம்ம இது சிபிஎம்முக்கு நம்ம பதில் சொல்லவே இல்லை, அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கு பதில் சொல்லலை, மாற்றி அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல தான் அந்த ஸ்கேல் எங்கேருந்து உருவாக்குறாரு? நீங்கள் ஒரு பிரதான தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்லக்கூடிய கருத்தை
நிராகரிச்சுட்டு போறாரு இல்லையா, நிராகரிக்க கூட கிடையாது, அதை ரொம்ப கடுமையான கீழ்த்தரமான பதிலோடு ஒப்பிட்டு பேசுறது இருக்குல்ல. இல்ல வரேன் தமிழ். அது கவனக்குறைவான வார்த்தையை பயன்படுத்துறாரு. சேர்த்து சொல்லட்டும். ஐயா சொல்லுங்க. அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் வேலை கிடையாது, அவர் பேர் பேப்பரில் வரணும்னு தினம் ஒன்று சொல்கிறார். என்ன ஒரு நாகரிகம் பாரு. இல்லை அதுதான் இப்போ அந்த அளவுக்கு அவங்க எதிர்க்கட்சி ஒரு தலைவர் தன்னுடைய கருத்துக்களை அல்லது வந்து ஆதாரம் இல்லாமல் அவதூறுகளை சொல்கிறாருங்கிறது தான் முதல்வருடைய ஆதங்கமாக இருக்கு. அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஒரு வார்த்தை 98% திட்டங்கள் நிறைவேற்றப்படலை. அது தவறானது, பிழையானது. ஏன்னா அவர் சொல்றாரு அதான் பிழைய நான் பார்த்தேன். சமூகனுமே தந்த வாக்குறுதிகளில் 98 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இங்கே ஊடகத்தை பார்த்து சொல்கிறாரு. ஏன் சட்டமன்றம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிபிஐனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்கல்ல, அப்போ யாராவது இந்த ஒரு கேள்வி உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்களா? அப்படி கேட்டிருந்தா அங்கே அரசாங்கம் பதில் சொல்லிட்டு போகுது. அல்லது எல்லா அரசியல் கட்சியிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் தந்ததோ அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை வாக்குறுதிகள் பரிசீலனையில் இருக்கிறது என்பதை குறித்து முதல்வர் நாளெல்லாம் அறிக்கையிலையும் சட்டமன்றத்தையும் சொல்லிட்டார். ஆனால் சிபிஐ சமூக சிபிஎம்மோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அண்ணன் சொல்கிறார் 98 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறார். முந்தைய பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துகிறார். ஏன்னா அவங்க பாட்டாளிகளுக்காக இருக்கிறதுனால அந்த ஒன்றை பிரதானமாக சொல்கிறார். இப்போ இவங்க நம்ம எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி அல்லது அந்த அவங்க என்ன கோரிக்கை இப்போ நீட்டை சொல்கிறாங்க. இப்போ நீட்டை தவிர நீட்டை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிக்கிறார் இல்லையா. இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடுத்துக்கிட்டா ஆம்ஸ்டாங்குடைய மரணம் முதல் வேங்கவியல் விவகாரம் பல விஷயங்களை வந்து இந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் சொல்லலாம். அதே மாதிரி பல அம்சங்களையும் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அரசாங்கம் தானே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறார்? அது நான் இப்போ தமிழ்மணியை கூட இந்த கடலூர் சம்பவத்தை சுட்டி காட்டி சொன்னாங்க. அது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. ஒரு சம்பவம் நாட்டில் நடக்குது, சட்டம் தன் கடமையை விரைந்து செய்கிறது, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஒரு 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 ஏடிஜிபி இது வரைக்கும் வாழ்க்கை உலக வரலாற்றிலேயே கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவிலேயே ஹைகோர்ட் உத்தரவும் பேரில். ஆமாயா ஹைகோர்ட் இல்லை மன்னிச்சுங்க, கவர்மெண்ட் செய்யல. சரிதாங்கிறேன். ஆனால் பரவாயில்லைங்கிறேன் நான். ஏன்னா அரசாங்கம் அதுக்கப்புறம் வந்து சங்கர்ஜிவால் தனியாக அரசு தரப்பு வழக்கறிஞரோட அவர் பேசுகிறார். இப்போ கேட்குறது என்னன்னா, நீங்கள் மேற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை ரொம்ப நுட்பமாக பார்க்கக்கூடிய நபர். இந்த பண்ணை வீடுகளை குறிவைத்து நடக்கக்கூடிய கொலைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான விஷயம் இருக்குது, கள்ளக்குறிச்சி அதே மாதிரி மரக்காணத்தினுடைய அந்த கள்ளச்சாராய மரணங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே யதார்த்தம் தானே. செய்தித்தாள்களை பார்த்தா கூட தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதை கூட தெரிஞ்சிக்காம ஒரு பொம்மை முதலமைச்சர் மாதிரி இருக்கிறார்ன்ற கடுமையான சொற்பிரயோகத்தை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார் இல்லையா. ஆமாயா, இப்போ நாட்டில் வந்து இப்போ நம்ம ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்ததை கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சராக இருந்தபோது எடப்பாடியா சொன்னாங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து அப்போ இந்த சட்டம் ஒழுங்குக்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கிறவங்களுக்கு அங்கே நடந்த சம்பவம் கலவரம் ஒரு முதல்வருக்கே தெரியலன்னு சொல்லுகிற பொழுது கடுமையாக எதிர்க்கட்சி அப்பொழுது எதிர்க்கட்சியெல்லாம் எடப்பாடியை கடுமையாக விமர்சித்து நம்ம பார்த்தோம். ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி அவர் அப்படி சொல்லலை, தளபதி அப்படி சொல்லலை. ஆனால் நீ நடவடிக்கையில் ஏதாவது அரசு யாருக்கு குற்றவாளிகள் சாதகமாக இருக்கானா? இல்லை. அது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியினுடைய வன்கொடுமை வழக்காக இருந்தாலும் குற்றவாளி தண்டிக்கப்பட்டு சிறைக்கே போயிட்டார். பல குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. பல பேர் இப்போ நீங்கள் இன்றைக்கி கூட சுட்டு, அதாவது துப்பாக்கியால் சுட்டு கடலூரில் அந்த மூத்த ஒரு பெண்மணியை பாலியல் வன்கொடுமைக்கு முயன்றவரை சுட்டு பிடிக்கிறாங்க. இப்போ அரசாங்கமோ காவல்துறையும் இவ்வளவு துரிதமாக இவ்வளவு வேகமாக செயல்படுகிற பொழுது எந்த அடிப்படையில் அரசு இதில் மெத்தனமாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியும்? அந்த கேள்வி சரியானது. அரசாங்கம் அதனுடைய கடமையை செய்யும் பொழுது அரசாங்கம் மெத்தனமாக இருக்குது அப்படின்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் பிரதானமாக வைக்கிறது அவர் தானே. பண்ருட்டி இஷ்யூவே வந்துங்க போதையால தான் அவன் 80 வயசு பொண்ணை கெடுக்கிறாங்கிறது தான் இஷ்யூ. அந்த போதை தமிழ்நாடு போதை களமாகி விட்டதுங்கிறது தான் திரும்ப திரும்ப அவங்க விடுற ஒவ்வொரு அறிக்கையிலையும் ஃபர்ஸ்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. போதை இல்லா தமிழ்நாடு என்ன சொல்றாரு, ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய நிலை கடந்த காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் வகிக்கலன்றார்ல, அது அந்த கம்பாரிசன் ஒரு வினாடிக்கு வினாடி சம்பவம் நடக்கிற குற்ற சம்பவங்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களே சார். அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு எனக்கு நான் அந்த கட்சி தெரியாது. ஆனால் அது உண்மையாக இருக்கலாம். எந்த போலீஸ் அதிகாரியும் இந்தியாவில் எங்கேயுமே எந்த அரசியல்வாதியும் கேட்டுட்டு சுடமாட்டான். ஏன்னா
ஆட்சி போச்சுன்னா அவன் தான் அந்த போலீஸ்காரர் தான் முதல் விரோதி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது. அதனால் அது நீங்கள் பார்க்குறதோ எடப்பாடி கேட்டார், என்ஓசி கொடுத்தாரு, சொல்கிறா 100 பேர் கிடையவே எந்த ஆட்சியிலையும். ஏன்னா அடுத்த ஆட்சி வருகிற போது இதே போலீஸ் தான் எதிராக இருப்பாங்க. அதனால் யாரோ ஒருத்தர் கையில் பார்த்துக்கிட்டு இருந்து பக்கத்தில் இருந்து ஒரு பிஎஸ்ஆரை காமிச்சிருக்கணும். கேளுங்க, எடப்பாடி நான் கேட்க வேணான்னு சொல்லலை, நிச்சயமாக கேட்க வேண்டிய கேள்வி தவறல்ல. ஆனால் அதனாலேயே நான் நடவடிக்கை எடுத்துட்டோங்கிறது தவறு. அதே மாதிரி ஆம்ஸ்டாங்கில் கொலை வழக்கில் கூடயா குற்றவாளிகள் இவ்வளவு கடுமையாக இந்தியாவிலேயே இவ்வளவு கடுமையாக தேடி தேடி அதனுடைய மூலத்திலிருந்து வழக்கறிஞர்கள் உட்பட இவ்வளவு கடுமையான நடவடிக்கை அதில் என்ன ஒரு விஷயம்னா தனியரசு உங்களுக்கு தெரியாது கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தவறு நடந்திருக்கு இல்லையா, அதுவும் நடக்குது. அதே மாதிரி ஆம்ஸ்டாங் படுகொலை, வேங்கவேயல், மேல்பாதி, இவ்வளவு பட்டியல்கள் நீண்டுகிட்டே போகுது இல்லையா. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய பண்ணை வீட்டில் குறி வச்சு நடக்கக்கூடிய கொலை சம்பவங்கள். இல்லை, அந்த பண்ணை வீட்டு சம்பவத்தில் நான் எனக்கு தொடர்புடையதால் உறவினர்கள் தான் நேராக போகிறேன், சம்பவத்தை பார்க்குறேன். அடுத்து 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் தான் இருக்காங்க. இல்லை, சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கத்துடைய நம்ம ரீனையாவுக்கோ எங்கள் ராமனையாவுக்கோ சுபேருக்கு தமிழ்மணியா எல்லாத்துக்கும் தெரியும். உலகம் முழுக்க வளர்ந்த உச்ச அறிவும் எல்லா வாய்ப்பு வசதி இருக்கா. அமெரிக்காவில் குற்றம் நடக்காமல் இருக்கா, போராட்டம் நடக்காமல் இருக்கா, கலவரம் நடக்காமல் இருக்கா, வாஷிங்டனில் நியூயார்க்கில் வெள்ளை மாளிகையில் கலவரம் நடக்குது. ஆமா, அப்படி சொல்லிட்டு அப்படி கூட சொல்லிட்டு போலாம்ல. இங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் நடக்கலன்னு முதலமைச்சர் சொல்லல, நடக்கலன்னு சொல்லல, நடக்குது. நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை அரசு சரியாக நடவடிக்கை. அதாவது இப்போ நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள உறவுல சந்தேகம் ஏற்பட்டு மனைவியை கணவன் கொலை செய்கிறார் அல்லது கணவன் மனைவியை கொலை செய்கிறார். இதில் அரசோ காவல்துறையை எங்கே போய் அந்த குற்றத்தை தடுக்க முடியும்? அல்லது அப்பாவும் மகனும் சொத்து தகராறுல மகன் அப்பாவை கொள்றாரு, அப்பா மகனை கொள்றாரு. இது எந்த இடத்துல போய் அரசு முன்கூட்டியே தடுக்க முடியும்? இந்த சிக்கலில் தான் இப்போ நம்ம முன்கூட்டியே அரசு, அதாவது முதலமைச்சர் அல்லது காவல்துறை போய் எப்படி ஊடுருவி குடும்பத்துக்குள்ளே போய் ஏற்படுகிற வன்முறை அல்லது பலாத்காரம் அல்லது சட்ட மீறுதலை கட்டுப்படுத்துகிற உலகத்திலேயே அப்படி சிஸ்டமே இல்லையே. இப்போ ஐயாவுக்கு தமிழ்மணி ஐயாவுக்குலாம் அதுலேயே படித்து அதில் பொறுப்பில் இருக்கிறவங்க. அவங்க உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது குற்றம் நடைபெறுவதற்கு முன்பு தனிமனித குடும்ப வன்முறையோ அல்லது தனிமனித பாலுறவு அல்லது சொத்து குறித்த வன்முறை, அரசியல் வன்முறை, சாதிய கலவரம் உட்பட சொல்கிறேன் நான். இப்போ டிஜிபி காரில் ஏற்றிட்டு போகிறதில்ல எங்கேயும், உலகத்தினுடைய எந்த மூலையிலையும் டிஜிபி காரில் ஏற்றி இல்லை நடவடிக்கை கிடையாது. இல்லை நடவடிக்கை எடுத்துட்டு அசிங்கம். 10 லட்ச ரூபாங்கிறான், 7.5 லட்ச ரூபாங்கிறான் அந்த கார். இதில் என்ன கொடுமைனாயா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர், அவரே குற்ற நடவடிக்கையில் ஈடுபடும் போது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை என்ன பண்ண முடியும்? அரசாங்க அதிகாரி இல்ல, அரசியல்வாதி கூட்டாளி தான். டிஃபெண்ட் பண்ணல யாரா இருந்தாலும். இல்ல நான் தமிழ் ஐயா டிஜிபி. ஆமாயா, நம்ம ஜெயராமன் ஐயாவும் அவர் நல்ல அதிகாரியா, ரொம்ப தங்கமான மனுஷன். அப்படி ஒரு மென்மையான அதிகாரி நம்ம உலகத்தில் பார்க்கவே முடியாது. பாவம் அவர் இன்னைக்கு அவர் கடுமையாக தண்டிக்கப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம் தான், அது எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். ஆனால் அப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கைலாம் இதெல்லாம் ஒரு பாகிஸ்தான் மாதிரி சர்வாதிகாரத்தில் நடக்க வேண்டியது. ஒரு சட்டம், ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வளோ ஒரு உச்ச அதிகாரியெல்லாம் இப்படி ஒரு அக்யூஸ்டாக காட்டக்கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதியே சொல்கிறாரு, நீ ஏன் தப்பிச்சு விடுற, எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற, ஒரு தேர்ட் அக்யூஸ்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ரட்டளையில் வெற்றி பெற்றிருக்கிறார், எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கிறார், எடப்பாடி கண்டிக்கல. ஏன் நீங்கள் ஜெகன்மூர்த்தி கைது பண்ணலன்னு எங்கள் எடப்பாடி அறிக்கை கொடுக்குறாரா, ஏன் தெரியல, அது அரசியல். அப்போ ஆனாலும் ஸ்டாலின் ஐயா பாதுகாத்திருக்காருல்ல, ஒரு மாண்பு தான். ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரே குற்றத்தில் ஈடுபட்டாலும் கூட காவல்துறை நினைச்சிருந்தால் கைது செய்திருக்க முடியும், சிறைப்படுத்தி இருக்க முடியும். ஆனாலும் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருந்தன்மையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவராகவே இருந்தாலும், எடப்பாடியின் வலதுகரமாக இருக்கிற கூட்டணி கட்சி தலைவராக இருந்தாலும், அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கூட ஜெகன்மூர்த்தியை கைது செய்யல. வழக்கு இப்பதான் ஓடிச்சு, வழக்கு போட்டாச்சு. இல்ல 3 செக்ஷன்ல வழக்கு போட்டாச்சு. இல்ல வழக்கே போட்டிருக்க கூடாதுன்னு தனியரசுடைய வாதம். இப்போ நான் ஜெயராமன் ஐயாவையும் ஏடிஜிபியை நான் போய் ஜெகன்மூர்த்தி ஐயா மேலே வழக்கு போட்டதை நானே கண்டிப்பேன். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் பிழையானது, தவறானது. ஒரு சம்பவம், ஒரு குட்டி பையன் ஏதோ தப்பு செய்யறான், யாரோ 2 ரவுடி பையன் போய் தூக்கிட்டு போயிடுறான் சொல்றாரு. அவன் ஏதோ 17 வயசு, அவன் பாவம், அவனை கடத்தினதா இல்லையா, கடத்தலையா, இல்ல குழந்தை பையனை கூட்டிட்டு போறாங்க, சூப்பரா பத்திரமா கூட்டிட்டு போறாங்க. அது யாரோ 2 பேர் தப்பா பண்ணதுக்கு எம்எல்ஏ என்ன செய்வாரு? ஒரு கட்சி தலைவர், வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவர். ஏன் எடப்பாடி கண்டிக்கல? இப்ப கவனமா பாருங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர்
ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுது, அதுக்கு ஒரு எம்எல்ஏவே காரணமாக இருக்கிறார், தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரே காரணமாக இருக்கிறார். நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, உடனே ஜெகன்மூர்த்தி கைது செய்யணும், ஏன் எடப்பாடி பதில் சொல்லல, வாய் திறக்கல? ஏன் செய்யல? எல்லா விஷயங்களையும் பேசுறார் இல்லையா எதிர்க்கட்சி தலைவர். இதே ஒரு திமுக எம்எல்ஏ பண்ணியிருந்தா எடப்பாடி விட்டுருப்பாரா, எங்க தமிழ்மணியை விட்டுருப்பாங்களா? ஹைகோர்ட்டே ஒருத்தரை கைது செய்யணும்னு சொன்னிச்சு. யார? ஒரு அடிஷனல் டிஜிபி. இன்னொருத்தரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, உன்னை விசாரிச்சு அவங்க முடிவு பண்ணட்டும்னு சொன்னிச்சு. எதுக்கு எடப்பாடி கைது பண்ணணும்னு சொல்லணும்? ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி விஷயத்தை கேஸை விசாரிக்கிறவர், இவரு குற்றம் பண்ணான்னு தெரியுது, அரெஸ்ட் பண்ணவர் அவரு இது பரப்பா தனியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், கூட்டணி சேகரெலாம் வச்சுக்காத, அரெஸ்ட் பண்ணுவாங்க போ. இன்னைக்கு பண்ணாங்க 3 செக்ஷனில் வழக்கு. இப்போ தான் நான் பார்த்தேன். இல்ல அது ஒரு கட்ட பஞ்சாயத்து தான், நீதிமன்றம் பண்ணது ஒரு கட்ட பஞ்சாயத்து தானே. சார் தயவு செஞ்சு ஐயா கொஞ்சம் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாதுங்கிறேன் நானே, அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அதுதான் இல்லையா, ஒரு எம்எல்ஏ பண்ணாருன்னா அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து. அதேவே ஒரு நீதிபதி சொன்னார்னா, குற்றவாளி குற்றம் பண்ணியிருக்க, காவல்துறை நடவடிக்கை எடுக்க, சட்டப்படி நடவடிக்கை போய் சந்தின்னு சொல்லலை. நான் உன்னை நினைச்சா இப்போ 10 நிமிஷத்தில் கைது பண்ண முடியும், ஆனாலும் மக்கள் வாக்களித்த மக்களுக்காக உன்னை நம்பி மரியாதையை விடுறேன், இதெல்லாம் சொல்லிட்டு அவரை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதே பார்வை 2 தானே. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா எம்எல்ஏக்கு ஒரு பார்வை, டிஜிபிக்கு ஒரு பார்வை எப்படி வரலாம்? விசாரி போலீஸ் போங்கிறாரு. அது நம்ம ஸ்டாலினுடைய போலீஸையே கைது பண்ணல. அவரை ஒரு எதிர்கட்சி சேர்ந்த ஒரு எம்எல்ஏ இல்ல, அது எடப்பாடிக்கு வேண்டிய எம்எல்ஏ, ஆனாலும் காப்பாத்துற அந்த ஜனநாயகத்தியா இருந்தாலும் குற்றம் செய்தா கைது பண்ண. அதுதான் ஜனநாயகத்துல அங்க ஸ்டாலின் உயர்ந்து நிக்கிறாருங்கிறேன். இல்ல அதுல எப்படி உயர்ந்து நிப்பாரு? அவர் கடமையை செய்யணும் இல்லையா? அவங்க கடமையை தானே செஞ்சாங்க. எப்படி எதிர்க்கட்சியோட நெருங்கிய தோழமை கட்சின்னு பார்க்க கூடாதுல்ல? எடப்பாடியா இருந்தாலும் கைது பண்ணு, அவ்வளவுதான். இல்ல எடப்பாடியா இருந்தாலும் கைது பண்ணலாம். இல்ல அப்படியெல்லாம் ஜனநாயகத்துல அவர் அதான் சொல்றாரு. அவர் ஆரம்பிக்கிறப்ப தமிழ்மணி என்ன சொன்னாரு? கொடநாடு கொள்ளை வழக்கத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு கேக்குறப்ப நம்ம வந்து அவங்க உண்மையிலேயே எதிர்க்கட்சி தலைவரோ ஒரு உயர்ந்த மனிதன், ஒரு பெரிய மனிதர்கள் மீது சமூகத்துல புகழ்றவங்க ரொம்ப கவனமா அணுகணும். நான் ஐயாவுக்கு தெரியாது.